ஆன்லைன் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். உண்மையான உறவுகளே, மைக்ரோடாஸ்க் ஒர்க்கர்ஸ் இமேஜ் டவுன்லோட் பண்ண முடியலை, 404 எரர் வருது, ஸ்க்ரீன்ஷாட் சப்மிட் பண்ண முடியலை. நீங்களும் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, எதுக்கும் நோ யூஸ். பட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் சரியான முறையில் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, அப்லோட் பண்ணுங்கள், 100% வேலை செய்யும். நன்மை என்ன தீமை என்ன, உண்மை விரக்கச்சு. நேற்று ஈவினிங்கில் இருந்து மைக்ரோடாஸ்க் இமேஜ் டவுன்லோட் ஆகாமல் 404 எரர் வரும். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஏதாவது அப்டேஷன் போகலாம். அந்த டைம் பிரச்சனை வர்றதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி உங்களுடைய ஹேஷ்டேக்ஸில் SBO ஹேஷ்டேக் லாஸ்ட்டாக 62ன்னு இருக்கும், ஆனால் இமேஜ் 61 தான் இருக்கும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இமேஜ் டவுன்லோட் பண்ண முடியாமல் 404 எரர் வரும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ இதன்படி நான் சொல்லுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அப்டேஷன் போகலாம், இல்லை மைக்ரோடாஸ்கில் வேறு கண்டிஷன் ஏதாவது கொண்டு வரலாம். இது கிளியர் ஆகினதும் நான் டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க SBO கமெண்டர் கிளின்டன் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் நார்மலாக போஸ்ட் பண்ணும்போதே, ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகுது. நீங்கள் மறுபடியும் நார்மலாக போஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அது என்னென்ன பிரச்சனை, அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் சரி பண்ணலாம், இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது மேலே இந்த மாதிரி இருக்கணும் SBO ஹேஷ்டேக், கீழே இந்த மாதிரி ரெட் லைனில் கொடுத்துருக்காங்களா, இது இருக்கணும். இன்ஸ்டாகிராமில் என்னால் போஸ்ட் பண்ணும்போது என்னால் ஃபுல்லாக ஆட் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. இதில் கிராப்னு இருக்கா, இந்த ஒரு ஐக்கான், இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஆட் ஆகிரும். ஸோ இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த SBO ஹேஷ்டேக் இருக்குல்ல, இந்த ஹேஷ்டேக்கை டைப் பண்ணுங்கள். ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணுங்கள், இல்லைனா அவங்க கொடுத்துருக்க மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த காப்பி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் ஸ்மால் லெட்டரில் ஹேஷ்டேக் டைப் பண்ணுங்கள், ஸ்பேஸ் விடாதீங்க. சரியா? கரெக்டாக அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி கரெக்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ போஸ்ட் பண்ணதும் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, உடனடியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதீங்க. அந்த போஸ்ட்டோட லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இல்லை யாருக்காவது அந்த லிங்க்கை சென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்குன்னே இந்த வாட்ஸ்அப்பில் யூன்னு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்களே சேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வர போஸ்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. இதுலேயே உங்களுக்கு பாதி பிரச்சனை சரியாகிரும். இதில் நான் ஹேஷ்டேக்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்காமல் இருந்திருப்பேன். இது டெமோ மட்டும்தான். ஸோ நீங்கள் அதில் கொடுத்துருக்க ஹேஷ்டேக்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். எதுக்குன்னா உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுக்கும்போது, நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க, உங்கள் ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஷாட்டையே நீங்கள் எடுக்கும்போது தேவையில்லாத அன்வான்ட் ஸ்பேஸ்லாம் அதிகமாக க்ரியேட் ஆகுது. ஸோ வேறு ஒருத்தருடைய எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஷாட் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. இதனால் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் வருது. ஸோ இது டெக்னிக்கல் மூலமாக நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை, எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணும்போது அது சரியாகுது. இந்த அன்வான்ட் ஸ்பேஸை கிராப் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் நார்மலாக நான் சொன்ன மாதிரி லிங்க்கை ஷேர் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணதும் உங்கள் ஐடிக்குள்ளே போய் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அன்வான்ட் ஸ்பேஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கிராப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னுடைய சஜஷன், நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அந்த காப்பி பண்ண லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள், அந்த போஸ்ட் மட்டும் ஷோ ஆகும். ஸோ அந்த போஸ்ட்டை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அடுத்து
நீங்கள் எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி Black கலரில் இருக்கக்கூடாது, சரியா? ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது, இதில் ஹோம் பேஜ் இருக்கும், உங்கள் ப்ரொஃபைல் டச் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. தேவைன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் எஸ்பியோட அப்டேட்ஸ் அடிக்கடி கொடுப்பேன். இதில் சைடில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு 3 மெனு இருக்கும். இதை டச் பண்ணுங்கள். சர்ச்சில் டார்க் மோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இது வரும். இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் வரும். வந்த பிறகு நீங்கள் நார்மலாக உங்களுடைய போஸ்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஸோ இதுதான் சரி. ஃபேஸ்புக்லேயே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 3 மெனு டாட் வந்துடுங்க. செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும் பாருங்கள், இதை டச் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு டார்க் மோடுன்னு இருக்கும். இருக்கா? இது உங்களுக்கு ஆனில் இருந்தால் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மேலேயும் கீழேயும் Black கலரில் இருந்தால் அதை கிராப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து அப்லோட் பண்ணும்போது சூஸ் ஃபைல், இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுவோம். சூஸ் ஃபைல் நேம் சேஞ்ச் ஆகணும். வேறு நேம் வந்தால் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் ஆகியிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்கள் க்ரோம் அண்ட் கூகுள் அப்டேட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக க்ரோம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். அப்படியும் சேஞ்ச் ஆகலைன்னா வேறு சர்வர், ஒபிரா மினி, பிரேவ், இதில் உங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நிச்சயமாக அது சரியாகும். ஸோ இதுதான், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இதுதான் சொல்யூஷன். எனக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற சொல்யூஷன் அவங்களுக்கும் அந்த எரர் சால்வ் ஆகிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மைக்ரோடாஸ்க் மெம்பர்ஸ் இன்னும் வர எரர்ஸாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, இது ஒர்க் ஆகுதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பிரச்சனை இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.